பாலக்கோடு அருகே வாலிபர் மர்ம சாவு. கொலையா என போலீசார் விசாரணை. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் முத்துசாமி, இவரது மகன் நவீன்குமார் 25, திருமணமாகாதவர். பாலக்கோடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணி செய்து வந்தார். நேற்று மதியம் இவரது வீட்டின் அருகே மயங்கிய நிலையில் கீழே விழுந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதியினர் அவரை உடனடியாக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நவீன்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் இறந்த நவீன்குமாரின் கழுத்தில் கயிறு நெரித்ததற்கான அடையாளம் காணப்பட்டதால் நவீன்குமாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஒரு சிலரின் பெயரை குறிப்பிட்டு இவர்கள்தான் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர், அவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என கூறி பாலக்கோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் இன்று நவீன்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்து ஊருக்கு எடுத்து வரப்பட்டது. அப்போது நவீன்குமாரின் உறவினர்கள் கொலை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாலக்கோடு டிஎஸ்பி ராஜசுந்தர் சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரை கைது செய்து விசாரித்து வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் தடுக்க இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் தலைமையிலான 50க்கும் மேற்பட்டோர் போலீசார் கவுண்டனூர் கிராமத்தில் தொடர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாலிபர் மர்மமான முறையில் இறந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.